ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட கார்டனில் தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லாட்டஸோட பட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெயில் அடிக்குது. நான் கொஞ்சம் என்னோடய நிழலில் தான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக நம்மளோட இவானியாவில் நிறையா ஃப்ளவரும் பட்டும் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட இவானியா. அதே போல் நம்மளோட நீலிமா. இந்த பிளான்ட்டை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்து லாட்டஸ் டியூபர்ஸை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான். எப்போவுமே பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக சொல்லிடுறேன். இன்சைட் தமிழ்நாடு 65 ருபீஸ் தான் வந்து கொரியர் சார்ஜு. அதர் ஸ்டேட்டு, சவுத் இந்தியன் ஸ்டேட்டு, தட் மீன் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அந்த மாதிரி ஸ்டேட், தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து 90 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும். டிடிடிசியில் தான் போடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து டீட்டெயில்ஸு. டியூபர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்ட வெரைட்டிஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸில் வேணுங்கிறத டியூபர்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா சிசியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் சொல்லிவிட்டு ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து உடனேவே பேமெண்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணலைன்னா நம்ம யாருக்காகவும் பிளான்ஸ் எடுத்து வைக்க மாட்டோம். இதையும் திரும்பவும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படியெல்லாம் வாங்கிட்டு ஜிபே டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் வரவே மாட்டாங்க. நம்ம டியூபர்ஸ் எடுத்து வச்சதுன்னா அது ஸ்பாயில் ஆகி போயிடும். ஸோ வந்து பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டியூபர்ஸ் எடுத்து வச்சுருவோம். ஸோ அதையும் சொல்லிட்டேன். இவ்வளோதான் டீட்டெயில்ஸ். எல்லோரும் தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வேண்டவங்க மட்டும் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டியூபர்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து நித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தான். நித்யாவில் இந்த சைஸில் டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. நல்ல சூப்பரான டியூபர் தான். நித்யா வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுல் லோட்டஸ். பாருங்கள், இது நல்ல சூப்பரான டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 200. இதோட டியூபர் வந்து இந்த சைஸில் தான் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 180. எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால தான் சவுண்ட் ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 180. 180, ஒரு 200. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து நித்யா கேட்டிருந்தாங்க. ஆனால் யார் யார் கேட்டாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்கிட்ட நித்யாவோட டியூபர்ஸ் இல்லை. 2 டப்புமே எடுத்துட்டேன். ஸோ வேணவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளது ஒரு பவுல் வெரைட்டி தான். ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட ஸ்னோ பால். இந்த பிளாக் போர்ஷன் நம்ம எடுத்துடணும். நான் வந்து எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். டைம் இல்லைன்னா இப்போ எடுக்கலை. இதுக்குள்ளே நம்மளுக்கு க்ரோத் டிப் இருக்கும். பாருங்கள், 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. சில பேர் வந்து ஒரே டைமில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற மாதிரி வெரைட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பவுல் லோட்டஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. இதுதான் வந்து நம்மளோட பவுல் லோட்டஸோட டியூபர்ஸு. சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்ல பெரிய டியூபர் தான். இந்த சைஸ் தான் இதோட டியூபரே வரும். இதுதான் இதில் பெரிய சைஸு. அப்புறம் இங்கே வந்து 2 டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. பார்த்துக்கோங்க. 3 டியூபர்ஸ் தான். ஸ்னோபாலில் இருக்குது. சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஸ்னோபால். இது நம்மளுக்கு டியூபர்ஸே தராது. ரொம்ப ரேராக மட்டும் டியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. வந்து நல்ல ஹைட்டில் பெரிய சைஸில் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் வெரைட்டி தான். இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஹைட்டில் நிறைய பெட்டல்ஸோட நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நம்மளோட டிலன். பாருங்கள், 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. 180. ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நல்ல பிங்க் கலரில் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பித்திலா 2 டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 150. அப்புறம் இங்கே வந்து நான் எடுக்கும்போது இங்கே க்ரோத் டிப் உடஞ்சிருச்சு. ஆனால் அது இல்லாமல் இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது.
அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது. முன்னாடியும் இந்த கீழேயுமே வந்து ஒரு குட்டி க்ரோத் டிப் இருக்கும். இது உடஞ்சதுனால இது நம்ம வந்து 50 ருபீஸுக்கு தான் கொடுக்குறோம். ஆனால் 2 க்ரோத் டிப் இருக்கும். அதே மாதிரி இதுவுமே 50 ருபீஸுக்கு தான் கொடுக்குறோம். 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. மிட்டில் நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நல்ல பெரிய சைஸில் நல்ல ஒரு ரெட்டிஷான பிக்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் மிதிலா. அடுத்ததும் ஒரு டார்க்கான பிங்க் ஷேடில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ராணி ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இதுலேயும் 2 டியூபர்ஸ் தான் இருக்குது பாருங்க. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். 2 டியூபர் தான் இருக்குது. நம்மளோட வெரைட்டி ஒரே டைமில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். ஆனால் இதில் வந்து 2 கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஒரு காம்பினேஷன் பாருங்கள். ஆனால் டியூபர்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் டியூபர்ஸே தராது. எல்லாமே பூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து 200. சூப்பராக இருக்குது. இது கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். கீழ் போர்ஷன் நம்ம கட் பண்ணி தான் அனுப்புவோம். பெருசாக இருக்கும் டியூபரு. இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயும் ஒன்று இருக்குது. இதுவும் கீழே க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. அப்புறம் இங்கே வந்து 2 டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 150. இந்த ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து லாட்டஸ் வந்து பிளானிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு தான் நான் வந்து நம்மளோட பட்டும் ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன சின்ன பூச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருந்தடிக்கணும். ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்ருக்காங்க. நம்மளோட அகிலா தான். அகிலாவில் வந்து ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லீஃப் கூட ஒரு பட்டு வந்திருக்கு. நிறைய இன்னும் குட்டி குட்டியாக பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து லாட்டஸ் டியூபர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் தைரியமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் வீட்லேயும் லாட்டஸ் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து லாட்டஸ் டியூபர்ஸை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர் பார்க்கலாம். ஏன்னா இனிமேல் ஃப்ளவரிங் சீசன். நம்மளோட அகிலாவில் தான் சூப்பராக இருக்கும். நல்லா ஹைட்டாகவே பூக்கும். இதில் இப்போ தான் பட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. லீஃப் எல்லாம் கூட ஹைட்டாக வரும். நம்மளோட வெரைட்டி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அமெரிக்கமிலியா. அமெரிக்கமிலியாவோட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டான டியூபர் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 150. நல்லா 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். 3 இல்லை 4 இடத்துலேயே க்ரோத் டிப் இருக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் முன்னாடி இருக்குது. 150. இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். அமெரிக்கமிலியாவை நம்ம வந்து ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பூ கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மிஷின் போலவே பூத்துட்ருக்கோம் பாருங்கள். இங்கேயும் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 200. இந்த சீசனில் அமெரிக்கமிலியாவுக்கு நல்ல டிமாண்டு தான். ஏன்னா இது இப்போ வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசான ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போது இதில் வந்து பட்டு வர ஆரம்பிக்கும். நான் இப்போ வீடியோவில் கூட ஒரு பட்டு காமிச்சிருக்கிறது அமெரிக்கமிலியா தான். கொஞ்சம் பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போதே பட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட அமெரிக்கமிலியா. இது வந்து ஸ்டார்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி. ஏன்னா பட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். புதுசாக வந்து செடியை பிளானிங் பண்ணுறவங்களுக்கு எப்போ வந்து அந்த செடியில் பட்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அமெரிக்கமிலியா. ஸோ வந்து நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க. நானும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 3 டியூபர் தான் இருக்குது. இந்த 2 டபுள் இருந்தால் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்கெல்லாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இந்த சீசனுக்கு மேலே நம்மளுக்கு டியூபர்ஸே கிடைக்காது. ஸோ வந்து ஃப்ளவர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த சீசனில் சீக்கிரமாக வந்து பிளானிங் பண்ணிடலாம். எப்போவுமே ஃப்ரெஷ் டியூபர்ஸை பிளானிங் பண்ணாதீங்க. அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சு நல்ல சன்லைட்டில் வைக்கணும். பெரிய டப்பில் தண்ணியில் போட்டு நல்ல ஸ்ப்ரவுட் வந்த பிறகு மட்டும் பிளானிங் பண்ணணும். அது வரைக்கும் அதில் டெய்லி தண்ணி மாற்றி விடலாம்.
ஸோ வந்து இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. அதே மாதிரி பிளானிங் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு என்னோடய பிளானிங் வீடியோஸை நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி எதை பிளானிங் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே பேக்கிங் அப்போ உங்களுக்கு வாய்ஸ் போடுறேன். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அந்த வாய்ஸை கேட்குறதே இல்லை. திரும்பவும் சில பேர் கேட்குறாங்க. சில பேர் தப்பாக பிளானிங் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லும்போது தான் அந்த வாய்ஸை கவனிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து பிளானை அனுப்பும்போது அது கூடவே வந்து வாய்ஸ் அனுப்புறதை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. யாருக்காவது அப்படி வாய்ஸ் அனுப்பலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கேட்டுருங்க. மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே வந்து பிளான்ட்டை வந்து டியூபரோட பிக்கோ இல்லை வாட்டர் லில்லி பிளான்ட்டோ அனுப்பும்போதே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜில் போட்டுருவேன். யாருக்காவது மறந்தாலும் நீங்கள் கேட்டுருங்க. வாய்ஸ் தயவு செஞ்சு முழுசாக கேட்டுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் ஹைப்பும் கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.